18 தர்பார். வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? சம சினிமால முதல்ல பார்க்க போறது, நீ எங்க பார்த்தாலும் விசில் சத்தம் பறக்க போகுது. என்ன செய்தின்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுவே தான் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கு தேர்தல் ஆணையம். அதை கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. கார்த்திகை மார்கழியில கேட்டாங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னாரு, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னார். தை பிறந்த உடனே போய் கேட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு பான்னாங்க. இப்ப மறுபடியும் அதே கேள்வி கேட்க, அரசியல் சரியான முடிவெடுத்ததன் காரணத்தினால் தான் அனைவரும் கட்சியை விட்டு போறதா ஒரு தகவல் கூறப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க சார்? எந்த கட்சி? நாங்க அரசியல் கட்சி இல்ல. 3 சக்கரத்துல கார் ஓட்டி பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேட்டுப்பாளையத்துல போதை ஆசாமி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சக்கரம் கலண்டு போனது தெரியாம ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. விபத்துல சிக்கி இருக்கிறார். அதாவது உணவு சாப்பிடும் முறைன்னு இருக்குல்ல, கையில் அந்த உணவை எடுத்து சாப்பிடும்போது சுவை கூடுதலாக கூடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள்லாம் கூட உண்டு. இப்போ என்ன விஷயம், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் தூதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கையால் பிரியாணி எடுத்து சாப்பிட்டு அடடட பிரமாதமப்பா, உண்மைதான் போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே ஓகே கரூர் பக்கம் நீர்க்காகங்கள், ஆயிரக்கணக்கான நீர்க்காகங்கள் அப்படி பறந்து போறத காட்சி இருக்குல்ல, ரம்மியமா இருக்குங்க அந்த காட்சியை பார்க்கறதுக்கு. இருந்தாலும் சிலருக்கு அச்சச்சோ வந்துட்டாங்களா இவங்க, நம்மள வேட்டையாடிடுவாங்களேன்ற அள்ளு விட்டுருக்கு. யாருக்குன்னா மீன்களுக்கு தான். அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இன்னைக்கு நேற்று தொடங்கினதில்ல, 23 வருஷமா நடந்துகிட்டு இருந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவங்களும் சந்தோஷத்துல ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது, செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து உங்களால பொறுத்துக்க முடியல. அதனால தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்ததா சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க இவங்க போராட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி கொடுக்கறதுல கைது பண்ணிடுறாங்க. இப்படிலாம் பண்ணா எப்படி? அதுவும் இல்லாம ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய சங்கங்கள். தேர்தல் முடிவில் தெரியும் என்னன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு.
தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை விடு, ஒவ்வொரு சங்கத்திற்கு உரிமை விடு. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் சந்திச்சேன். இவர்கள் மாதிரி யாரும் அடக்குமுறையை நாங்கள் செய்யல. இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல, அப்படியே நாங்கள் போராடினா எங்கள் மீது வழக்கு. அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகளிலிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதை இந்த அரசை ஒடுக்க பார்க்குது. ஒடுக்க தான் இன்னைக்கு வீரியம் அதிகமாகுது. இதையெல்லாம் அல்ல அமைச்சர் புரிந்து கொள்வது அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம். ஆகவே தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க. தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்து விட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல. அடுத்ததா முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு. என்னன்னா ஜேன்னு போய்கிட்டு இருக்கு. தேர்தல் வேலைலாம் பயங்கர ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி, இங்க தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி. இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கல்ல, மேக் இன் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா எதிர்காலத்திலே ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இருக்கிறேன். செங்கோட்டை என்ன சொல்றாரு தெரியுமா? கூட்டணிக்காக ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தூய்மையான பணியை ஆற்றுவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு, ஒரு நல்லாட்சி மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஒரு திருப்புமுனையாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர் முடியும் என்றால் நம்முடைய தளபதி விஜயால் மட்டும்தான் முடியுமே தவிர எவரால் முடியாத வரலாற்றை நாம் படைக்கப் போகிறோம். எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த அலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். அப்படி அமைகிற போது 2 கட்சியும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், 234 இவர்தான் வெற்றி பெறுவார். இவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும் தவிர எவராலும் தமிழகத்திலே வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வந்தாச்சு. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கார். அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவருக்கு கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர். 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவாரு? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமா அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேற்று அவங்க சொன்னாங்க, அந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்கன்னா, ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார். இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. புதுவெளியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஓபன் சொல்லியிருக்கார்ல, அவர் நிச்சயமா ஒரு நல்ல முடிவெடுப்பார் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர்.
நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி என்டிஏ கூட்டணியில தேர்தல் வேலைகள்லாம் வேகம் எடுக்க திமுக எம்பி கனிமொழி அதிமுகவை நினைச்சு கவலைப்பட்டிருக்கிறாங்க. என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பத்திரமா இருக்கணும், அந்த கவலை எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இதுவே தெளிவாக அவங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறதுன்னு தெளிவாக சொல்லுது. அப்புறம் பாருங்க, கூட்டணியில சேரக்கூடிய எல்லாரும் ஏகப்பட்ட இடத்துல ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசுறாங்க. என்னன்னா, ஆட்சியில பங்கு அப்படின்ற விஷயங்கள் அங்கங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்குல்ல, நீங்க ஆட்சியில பங்கு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. பாப்பா, அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறீங்களா அப்படிங்கறதுல கூட்டணி அரசா இருக்கணும்ங்கிறது நிறைய கோரிக்கை வருது. முதல்ல எங்களுடைய கூட்டணி முதல்ல நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறது. நம்பிக்கைக்கு ஏற்றுவாறு எல்லோரும் கடின உழைப்பை களத்தில் மேற்கொண்டு எங்களுடைய வெற்றியை முதலிலேயே நாங்கள் உறுதி செய்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ணிக்கை தொகுதிகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமான கூட்டங்களிலே தான் பேசப்படும். பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, போன முறை தேர்தலுக்கும் ஏகப்பட்ட முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு ஏகப்பட்ட டைம் வந்துட்டு போனாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் எது தேவைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கே தேர்தல் முறை என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்தவங்க. அதனால என்ன நடந்தாலும் எத்தனை முறை வந்தாலும் அவரை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. பாஜக கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுது அந்த மாநிலம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஒன்றிய அரசின் நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்படும். இதை நீங்க எச் ராஜா மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டீங்களா சொல்லுவாரு, அராஜகமா ஆணவமா நாங்க அப்படிதான் செய்வோம்னு சொல்லுவாரு. அவங்களுக்குலாம் நாகரிகம்னா யாருக்குமே தெரியாது. மக்கள் மீது ஒரு அர்ப்பணிப்போ, மக்கள் மீது ஒரு பற்றோ, இது நம்முடைய தேசத்து மக்கள், இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்று கிடையாது, எல்லோரும் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வரைக்கும் இந்த அராஜகம் தொடரும். தமிழ்நாடு மட்டும்தான் இந்த பாஜகவுடைய பிற்போக்குவாத தனத்தை முறியடித்துக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது ஜனநாயகம் மலர்வதற்காக. ஆகவே பாஜகவிற்கு இது கைவந்த கலை, அராஜகம், அட்டுழியம், எல்லோரையும் அரசு உடைய நிறுவனங்களை வைத்து ஒடுக்குவது. ஆகவே பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா தன்னுடைய கட்சியை பாஜக இணைச்சு பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய சரத்குமார் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்னன்னா, 2026 தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவர்கிட்ட திரும்ப சொன்னார் பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நான் ஒன்றும் முடிவெடுக்கலை. என் கூட இருக்கவங்க வெற்றி பெற்றால், என்னோட இந்த இயக்கத்தில் இணைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மேலிடம் என்ன சொல்கிறாங்கன்றது அப்புறம் பார்க்கலாம். அதாவது செல்போன் வளர்ச்சி இருக்குல்ல, ஸ்மார்ட் போன்களுடைய வளர்ச்சி ஏகப்பட்ட அசுர வளர்ச்சி. மிட் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்லாம் 60,000 70,000 அளவுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. சரி, அதை ஒரு பக்கம் இருக்க, ஒரு ஃபோனை தேர்ந்தெடுக்கிறப்ப எதெல்லாம் பார்ப்பீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? மொபைல் ஃபோனு 1 ஹவரில் சார்ஜ் ஆனாலும் இல்லை 1/2 ஹவருக்கு சார்ஜ் ஆனாலும் நம்ம 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மொபைல் ஃபோன் இருந்தால் நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைலில் ஃபில்டர் போட்டாலுமே ஃபில்டர் இல்லாமனாலுமே நார்மல் கேமராவே நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். போன மெமரி அதிகமாக இருக்கும், ரேம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபோனு தான் நான் வாங்குவேன். சார்ஜ் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறுற மாதிரி இருக்கணும். விலை குறைவாக இருக்கணும். கீழே விழுந்தா உடையக்கூடாது, சார்ஜர் நிற்கணும். நான் கிட்ட வச்சிருக்கேன், கீழே ஃபோன் விழும், அது உடையாம இருக்கணும். மெமரி அதிகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து ஃபோன் வாங்குறாங்க இப்போல்லாம். மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கில் எடுக்கிறத விட கொஞ்சம் கேப் விட்டு எடுத்தோம் அப்படின்னா
ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால் நான் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி மொபைல் எடுப்பேன். கொடுக்குற காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க. இப்போ நிறைய பேர் மொபைல் ஃபோன் ஏதோ பார்த்து வாங்குறாங்க. 25,000 30,000. நம்ம ஒரு 15,000 இருந்தால் ஓகே, அவ்வளோதான். கேமரா குவாலிட்டி தான் மெயின். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால கேமரா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற ஃபோன் தான் வாங்கணும்னு ஆசைப்படும். நாங்களும் அப்படி தான் வாங்கியிருக்கோம். இந்த எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்கிறவங்களாம் கொஞ்சம் சூதானமாக இருங்கப்பா, கூடுதல் கவனம் தேவைப்படுது. என்னென்னா மகாராஷ்டிரா ஒரு சம்பவம் பாருங்க, எலக்ட்ரிக் பைக் ஒன்று தீ பிடிச்சி இருந்திருக்கு, நல்ல வேலையாக தீ அணைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சூதானமாக இருங்க. பாருங்க, இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எதப்பா சொல்றேன்னா, விருதுநகர் பக்கம் கல்லூரி மாணவர்கள்லாம் பேருந்துல ஆபத்தான முறையில் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல கூடுதல் பேருந்துகள் விடணுன்ற கோரிக்கை இருக்கத்தான் செய்யுது. ஒரு விபத்து பாருங்க, சாலையோரமா நடந்து போயிட்டு இருந்த முதியவர் மேல கார் மோதி விபத்து ஏற்படுத்தி அவர் உயிரிழந்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டை பக்கம் ஒரு சம்பவம் பார்த்துங்க. என்னடா அது, நான் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை, இயக்கவும் இல்லை, இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேன் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கல்லை போட்டு தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் வேன் பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடமையில மோதி விபத்தாயிருக்கு பாருங்க. அடுத்ததா நாகர்கோவில ஒரு விபத்து பார்த்துங்க. 2 லாரி மோதி தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. உடனே தீயணைப்பு துறைக்கெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. விபத்து தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆந்திரால ஆம்னி பேருந்து ஒன்று போய்கிட்டு இருக்கிறப்ப டயர் வெடிச்சு விபத்தில் சிக்கி இருக்குது லாரி மேலே மோதி. தயவு செஞ்சு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டயருடைய கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் இயக்குறது தான் சரியா இருக்கும். அடுத்ததா குடியாத்துல ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்க. மாவட்ட ஆட்சியர் பள்ளிக்கூடத்துக்கு போய் குழந்தைகளோட உட்காந்து அந்த காலை உணவை சாப்பிட்டு எப்படி இருக்கு, தரம்லாம் சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார்.
கூமாப்பட்டியில் ஏகப்பட்ட திறமசாலிங்க இருக்கிறாங்க போல் இருக்கு. கூமாப்பட்டியை ஒருத்தர் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாரு, பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வரிசை இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிலம்பெல்லாம் சுற்றி ஏகப்பட்ட வித்தையை காமிக்கிறார். திருவிழா நடந்திருக்கு சுவிட்சர்லாந்துல. எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோமா? என்னன்னா லைட் ஃபெஸ்டிவல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பாருங்க. நடத்தினா நாங்க மட்டும் சும்மாவா, நாங்களும் நடத்துவோம் இல்ல அப்படின்னு சீனால லேந்தர் ஃபெஸ்டிவல் நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து இந்த பூமி எப்படிங்க இருக்கும், அந்த அழகை எப்படி பார்க்கறது அப்படின்ற கேள்வி ரொம்ப அழகானது. எத்தனை முறை விண்வெளி மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் இருந்து பூமியினுடைய அழகான புகைப்படத்தில் எடுத்து அனுப்பினாலும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்படி ஒரு வீடியோவை இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க, பார்ப்போமா? அப்புறம் என்ன ஜாலியா சிரிச்சுட்டு ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை விட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா வந்து